நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயபராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மளை உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவோம், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம், பாருங்க. மீனராசி என்பர்களே, பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாசம் உங்களுக்கு தான் கோலாகலம், உங்களுக்கு தான் மகிழ்ச்சி, உங்களுக்கு தான் சந்தோஷம். எல்லா இன்பமும் எல்லா பேரின்பமும் நம்ம மீனராசி என்பர்களுக்கு தான். இந்த மீனராசி என்பர்கள் நிறைய கஷ்டம். சமீப காலமா இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு
டக்குன்னு ஒரு வீட்டுக்காரங்களோட உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதில் ஒரு பெரிய இழப்பு. அல்லது மனைவியை இழந்து அவங்களுக்கு உடம்பு உடல்நிலை ஆரோக்கியம் அதில் ஒரு இழப்பு ஏற்படுவது, இல்லைன்னா ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு பெரிய பணங்காசு அதில் ஏமாறுவது, ஒரு கஷ்ட நஷ்டங்கள். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மீன ராசி என்பவர்கள், குறிப்பா 7.5 சனியில ஜென்ம சனியில கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே, அடுத்த ஒரு 6 மாசம் நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ல போறேன். குறிப்பா மாணவ செல்வங்கள், பையன் சரியா படிக்க மாட்டான், பொண்ணு சரியா படிக்க மாட்டேங்குது, நல்லா படிக்கிற பசங்க ஸ்கூல் போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க, போக மாட்டேங்குது. அதே போல வெளிநாடு படிக்க அனுப்பிச்சிட்டீங்க, ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிங்க, அங்கே போயிட்டு நல்லபடியாக படிச்சுட்டு திரும்புவாங்களா, இல்லை அங்கே படிப்பில் ஏதேனும் படிக்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், இழப்புகள். அதே போல இங்க பாத்தீங்கன்னாக்கா கல்வி நிறுவனங்கள் எங்க இருந்தாலும் சரிதான், உள்நாடு வெளிநாடு கல்வி நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினா மெடிக்கல் காலேஜஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ். நான் இப்போ கூட ஓப்பனிங்கில் சொன்னேன், திருச்சி அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜஸ். அவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிரமம், வெளியில் சொல்ல முடியலன்னா இமீடியட்டாக நம்ம அதை சரி செஞ்சாகணும். ஒரு பக்கம் இல்லைன்னா அது பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்தணும், பேரை நேம் வந்து சரி பண்ணிடாது, ஒரு மனசில் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இல்லாமல் இருந்தது, நிம்மதி இல்லாமல் இருந்தது. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சனி பகவான். அப்போ நீங்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோச்சிங் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, கல்வி நிறுவனங்கள், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் அதிலெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அதிலெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்தவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்தவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க. அப்போ மீனராசி அன்பர்களே, நீங்கள் மீனராசின்னு சொல்லிட்டா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அதில் நீங்கள் உள்நாடுகளாக இருந்தாலும், வெளிநாடுகளாக இருந்தாலும், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது இங்கே தொழில் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ சமீபமாக கூட ஒரு பெரிய கம்பெனி, நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 நபர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு சில ப்ராப்ளங்கள், அதே போல் பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நடந்து போச்சு. ஒரு பெரிய மிஷின், பல கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மிஷின் வாங்கிட்டு வராங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு, இமீடியட் டேமேஜஸ், பெரிய தொழில் நஷ்டம். இன்சூரன்ஸ் இருந்தது, கொஞ்சம் தப்பிச்சாங்க. அப்போ அது போல் தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இடதோஷங்கள். ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அங்கே வந்து ஒரு தடை வருது, அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்கே ஒரு இடதோஷம் இருக்கு, பூமி தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் போல நிறைய காரணங்கள் இருக்கும், இது போல நிறைய காரணங்கள், ரகசியங்கள் இருக்கும். அப்ப இதெல்லாம் அறிந்து செயல்படுவீர்களே ஆனால், உங்க கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டறிந்து செயல்படுவீர்களே ஆனால், கர்மா விலகும், கவலை வேண்டாம். மீனராசி என்பர்களே, நீங்க ஒன்றும் கஷ்டப்படணும் தலையெழுத்து இல்லை, சரி பண்ணிக்கலாம். பொதுவா பாவம் போக வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்ய வேண்டும். அப்போ மீனராசிக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்தால் கர்மா போகும். மீனராசி அன்பர்களே.